أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فيقول الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. சதக்கல்லாஹுல் அஸீம். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உரையை வெளியில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹிஜ்ரி கேலண்டரில் மற்றுமொரு மாதம் பிறந்திருக்கிறது, ரபீஉல் அவ்வல். இந்த மாதத்தில் முழு உலகமும் இந்த உலகத்துக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட எம் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூர்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகம் நினைவு கூர்கிறது என்றால் அது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை நினைவு கூர்வது போன்றதல்ல. மாறாக ஒரு நபியை, ஓர் இறை தூதரை இந்த உலகம் நினைவு கூர்கின்றது அர்த்தம். அந்த இறை தூதருக்கு கொடுக்கப்பட்ட ரிசாலத்தை, தூதை இந்த உலகம் நினைவு கூர்கின்றது என்று அர்த்தம். அந்த வகையில்தான் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் கல்முனை கிளை, கல்முனை பிரிவு இந்த மாதத்தில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகம் செய்ய வேண்டும், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அறிமுகம் செய்ய வேண்டும், அவர்களுடைய நல்ல பண்புகளை சமூகத்துக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் கடந்த நாட்களில் வித்தியாசமான தலைப்புகளில் உலமாக்களால் பல விடயங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்பட்டன. இத்தொடரில் இன்று மிக முக்கியமான ஒரு தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹிஜ்ரி என்ற ஒரு அம்சத்தை நாம் விளங்கி இருக்கிறோம். ஹிஜ்ரி கேலண்டர், இஸ்லாமிய புத்தாண்டின் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய இந்த ஹிஜ்ரி கேலண்டர், ஹிஜ்ரத் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வை அடிப்படையாக கொண்டு தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஹிஜ்ரத் தொடர்பில் நானும் நீங்களும் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம்? இந்த ஹிஜ்ரத் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக, ஒரு டேர்னிங் பாயிண்டாக சொல்லப்படுகின்ற அளவுக்கு என்னென்ன விடயங்களை கொண்டிருக்கின்றது என்பதை நிச்சயம் நான் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து செல்வது ஹிஜ்ரத் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்திலும் சரி, உள்நாட்டிலும் சரி, எத்தனையோ நபர்கள் பல்வேறு காரணங்களுக்காக இடம்பெயர்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். தொழிலுக்காக, பாதுகாப்புக்காக இன்னொரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அவர்கள் இடம்பெயர்ந்து செல்கின்றார்கள். குறிப்பாக இந்த நாட்டில் இடம்பெற்ற இந்த உள்நாட்டு யுத்தத்தின் போது வடக்கிலிருந்து பல முஸ்லிம்கள் இலங்கையில் உள்ள பல பிரதேசங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றார்கள். இன்றும் கூட உலகத்தில் பல காரணங்களுக்காக தொடர்ந்து மக்கள் இடம்பெயர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய நாடுகளை விட்டு, தங்களுடைய வாழும் இடங்களை விட்டு இடம்பெயர்கிறார்கள். ஒரு தரவு சொல்கின்றது, 2020ஆம் ஆண்டில் மாத்திரம் சுமார் 27 கோடி பேர் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு இடம்பெயர்ந்து சென்றிருக்கிறார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற இந்த ஹிஜ்ரத்தும் இவ்வாறு ஓரிடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நபி அவர்கள் இடம்பெயர்ந்து சென்றதா என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை என்று சொல்கின்ற பொழுது சிறுபராய முதல் பெரிய வயது வருகின்ற வரைக்கும் பொதுவாக சில விடயங்களைத்தான் நாம் கற்று வைத்திருக்கின்றோம். மக்கா நகரில் அவர் பிறந்தார், மதீனா நகரில் அவர் மறைந்தார். தாயின் பெயர் ஆமினா, தந்தையின் பெயர் அப்துல்லா. பிறப்பதற்கு முன்னரே தனது தந்தை இழந்தார்கள், பிறந்து 6 வயதிலே தனது தாயை இழந்தார்கள் என்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு தானா நானும் நீங்களும் நபி அவர்களை கற்றிருக்க வேண்டும்? இந்த அளவுக்கு தானா நானும் நீங்களும் நபியோடைய வாழ்க்கையை படித்திருக்க வேண்டும்? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபியுடைய வாழ்விலே உங்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த முன்மாதிரி இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நானும் நீங்களும் பிறந்திருக்கின்றோம். நாங்கள் மரணிக்கின்ற வரைக்கும் எங்களுக்கு தேவையான எல்லா விடயங்களும் நபியுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நபியுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற சில நிகழ்வுகளை வெறுமனே மனமேடு செய்வதன் மூலமாக அல்லது பாடம் செய்வதன் மூலமாக மாத்திரம் நபிக்கு செய்கின்ற ஹக்கை நாம் கொடுத்து விட முடியாது. மாறாக அன்னாருடைய வாழ்வில் இடம்பெற்ற ஒவ்வொரு நிகழ்வையும் படித்து ஆராய்ந்து என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தாவிட்டால் அந்த நபியுடைய வாழ்க்கையை வெறுமனே நாங்கள் மனனம் செய்கின்ற ஒரு வரலாறாகத்தான் கற்போம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத் தொடர்பாக மிக சுருக்கமாக சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நபியுடைய வாழ்வு முழுமையாக 63 வருடங்களை கொண்டது. இந்த 63 வருட வாழ்க்கையிலே சுமார் 40 வருடங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நுபுவத் கிடைப்பதற்கு முன்னர் வாழ்ந்திருக்கிறார்கள். அஸ்-சாதிக் உண்மையாளன், அல் அமீன் நம்பிக்கையாளர் என்ற மிக முக்கியமான 2 பட்டங்களை அந்த சமூகம் நபி அவர்களுக்கு கொடுத்திருந்தது. 40 வயதில் இறை தூது நபித்துவம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இறை தூது கிடைக்கப்பட்டதன் பின்னர் இந்த மார்க்கத்தை இந்த முழு உலக சமூகத்துக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே ஆரம்பமாக தனது மிக நெருக்கமான உறவினர்களிடம் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரசாரத்தை, இந்த தாவாவை ஆரம்பிக்கின்றார்கள். இந்த பிரசாரம் ஆரம்பிக்கப்பட்டதன் போது மிக சொற்பமானவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக பலரும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்த பொழுது குறைஷி காபிர்கள் இந்த இஸ்லாத்துக்கு எதிராக பல திட்டங்களை தீட்டுகின்றார்கள். இந்த மார்க்கத்தை அடியோடு அழிக்க வேண்டும் என்று பாடுபடுகின்றார்கள். விளைவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களும் சொல்லோனா துன்பங்களுக்கு ஆளாகின்றார்கள், துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகின்றார்கள். துன்புறுத்தல்களின் வெளிப்பாடாக தொடர்ந்தும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே குறிப்பாக இந்த மக்காவிலே வாழ முடியாது என்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது சஹாபாக்கள் மிக கடுமையாக கவலைப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபிகளுக்கு, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல இடங்களை மிக ஆழமாக ஆராய்ந்து ஹபஷாவுக்கு தன்னுடைய 44வது வயதிலே சில சஹாபாக்களை அனுப்பி வைக்கின்றார்கள். இதனைத்தான் இஸ்லாமிய வரலாற்றிலே இடம்பெற்ற முதலாவது ஹிஜ்ரத் என்று சொல்கின்றார்கள். முதலாவது ஹிஜ்ரத் ஹபஷா அபிசினியா நாட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சில சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். சுமார் 12 பேர் முதல் தடவையில் சென்றார்கள் என்று எமது வரலாறு கூறுகின்றது. அதன் பின்னர் 83 பேர் அளவில் சென்றிருக்கிறார்கள். எனவே ஆரம்ப கட்டத்திலே நபியுடைய 44வது வயதிலே முதலாவது அந்த ஹிஜ்ரத் இடம்பெறுகிறது. தொடர்ந்தும் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகின்றார்கள். தாயிஃபுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அங்கும் கூட பல பிரச்சனை எதிர்கொண்டார்கள். முழு முஸ்லிம் சமூகம் இஸ்லாத்தை ஏற்றதற்காக பொருளாதார தடைக்குட்படுத்தப்படுகின்றார்கள். சுமார் 3 வருடங்கள் 46 48 வயது வரைக்கும் அபி தாலிப் என வழங்கப்படக்கூடிய அந்த பள்ளத்தாக்கிலே தடுத்து வைக்கப்படுகின்றார்கள். இப்படி பல துன்புறுத்தல்களுக்கு ஆளான முஸ்லிம் சமூகம் இந்த இஸ்லாத்தை ஏற்றதற்காக பல சொல்லனா துன்பங்களுக்கு ஆளானார்கள். ஆனால் நபி அவர்கள் தன்னுடைய பிரசாரத்தை, இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்கின்ற பணியை விட்டுவிடவில்லை. தொடர்ந்தும் சிந்திக்கின்றார்கள். எப்படி இந்த மார்க்கத்தை வாழ வைக்க முடியும், எப்படி இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏனையவர்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியும் என்பது பற்றி யோசிக்கின்றார்கள். ஹஜ்ஜிக்காக மதீனாவிலிருந்து வரக்கூடிய சிலரை அடையாளம் காண்கிறார்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னரும் ஹஜ் இருந்தது. ஆனால் நாம் தற்போது செய்கின்ற ஒழுங்கில் அந்த ஹஜ் இருக்கவில்லை. ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்களை அணுகி இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்கின்றார்கள். ஹஸ்ரத் கோத்திரத்தை சேர்ந்த மதீனாவை சேர்ந்த 6 பேர் நபியுடைய 50வது வயதிலே தான் முன்னெடுத்த பிரசாரத்தின் காரணமாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். மதீனாவை சேர்ந்த 6 பேர் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதற்கு பிறகும் ஹஜ்ஜிக்காக மதீனாவிலிருந்து வருகின்றார்கள். நபி அவர்கள் தன்னுடைய பிரசாரத்தை முன்னெடுக்கின்றார்கள்.
சுமார் 12 பேர் அளவிலே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். மதீனாவை சேர்ந்த 12 பேர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் என்ற அந்த சஹாபியை இந்த மார்க்கத்தை மதீனாவிலே பிரசாரம் செய்வதற்காக, எடுத்துச் சொல்வதற்காக அந்த 12 பேரோடு சேர்த்து அனுப்பி வைக்கின்றார்கள். இவ்வாறு அனுப்பி வைக்கின்ற பொழுது நபி அவர்கள் மிக முக்கியமான ஓர் உடன்படிக்கையை செய்கின்றார்கள். அந்த உடன்படிக்கையை தான் இஸ்லாமிய வரலாற்றிலே அக்கபா, முதலாம் அக்கபா என வழங்கப்படுகின்றது. இந்த தீனை மதீனாவிலே சொல்வதற்காக, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த 12 சஹாபாக்களுடனும் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள். முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்தை மதீனாவிலே எடுத்துச் சொல்கின்றார்கள். பலரையும் இஸ்லாத்தின் பால் அழைக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு கூட்டம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றது. அடுத்த வருடம் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 75 பேரோடு வருகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். 75 பேரோடு வருகின்ற பொழுது ஹஜ்ஜி அந்த சந்தர்ப்பத்திலே மக்காவிலே நபி அவர்கள் மீண்டும் ஒரு உடன்படிக்கையை செய்கின்றார்கள். அந்த உடன்படிக்கை தான் அக்கபா, இரண்டாம் அக்கபா என வழங்கப்படுகின்றது. இந்த உடன்படிக்கையில் நபி அவர்கள் செய்த வேலை, இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக, இந்த மார்க்கத்தை உலகத்திலே எடுத்து உரைப்பதற்காக நான் அங்கு வர இருக்கிறேன், மதீனாவை நோக்கி நான் ஹிஜ்ரத் செல்ல இருக்கிறேன். எனவே நானும் என்னுடைய தோழர்களும் மதீனாவை நோக்கி வந்தால் இந்த மார்க்கத்துக்கும் எனக்குமான பாதுகாப்பை நீங்கள் வழங்குவீர்களா, இந்த பாதுகாப்பு உத்தரவாதத்தை நீங்கள் தருவீர்களா என்று அந்த சஹாபாக்களிடம், மதீனாவில் இருந்து வருகை தந்த அந்த சஹாபாக்களிடம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். கேட்டு அவர்களுடைய உடன்படிக்கையை, அந்த உடன்பாட்டை பெற்றுக் கொள்கின்றார்கள். நிச்சயமாக உங்களுக்கான பாதுகாப்பை நானும் எங்களுடைய சமூகமும் தரும், இந்த இஸ்லாத்தை சொல்வதற்கான அந்த சூழலை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம் என்று அவர்கள் உத்தரவாதம் கொடுக்கின்றார்கள். அதன் பின்னர் இரண்டாம் அக்கபா என வழங்கப்படுகின்ற அந்த அக்கபா உடன்படிக்கை கைச்சாத்திரப்படுகின்றது. இது நபியுடைய 52வது வயதில் இடம்பெறுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹிஜ்ரத்தை பேசுகின்ற பொழுது வெறுமனே ஹிஜ்ரத் இடம்பெற்ற அந்த நாளை மாத்திரம் பேச முடியாது. நபியுடைய முழு வரலாற்றில் இருந்தும், நபி அவர்கள் பிறந்தது முதல் தன்னுடைய 40ஆம் வயதில் நுபுவத் கிடைத்ததிலிருந்து சுமார் 10 வருடங்கள் இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக அவர்கள் எடுத்த முயற்சிகள், அப்போது எதிர்கொண்ட சவால்கள், சொல்லனா துன்பங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் படிக்க வேண்டும். இந்த கட்டத்தில் தான் இந்த குறைஷி காபிர்கள் நபி அவர்களை கொல்லுவதற்காக திட்டம் தட்டுகின்றார்கள். இதற்கு முன்னர் நபி அவர்களை பல வகையில் அவர்கள் துன்புறுத்தினார்கள், பல வகையிலே தடைகளை ஏற்படுத்தினார்கள், சஹாபாக்களை கொலை செய்தார்கள். இவ்வாறெல்லாம் இருந்தாலும் மிக கடுமையான ஒரு திட்டம் திட்டப்படுகின்றது. இந்த தூது, இந்த மார்க்கம் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் எமக்கு எதிர்காலத்திலே மிகப்பெரிய நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்ற அந்த எண்ணத்தின் காரணமாக, அந்த பயத்தின் காரணமாக, அச்சத்தின் காரணமாக உடனடியாக அவர்கள் ஒன்று கூடி திட்டம் தீட்டுகின்றார்கள். இந்த முஹம்மதை கொல்ல வேண்டும். அதற்காக விலை நிர்ணயிக்கப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டாம் அக்கபா உடன்படிக்கை நடந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் பேராக மதீனாவை நோக்கி சஹாபாக்களுக்கு ஹிஜ்ரத் செல்லுமாறு பணிக்கின்றார்கள். சஹாபாக்களும் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றார்கள். அது மிக நீண்ட வரலாறு. தங்களுடைய சொத்து செல்வம் அனைத்தையும் விட்டுவிட்டுத்தான் சஹாபாக்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். இந்த கட்டத்தில் தான் நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத் செல்வதற்கான அந்த வஹியை, அந்த செய்தியை கொடுக்கிறான். நபி அவர்களும் அந்த குறித்த நாளை தீர்மானிக்கின்றார்கள். சஃபர் மாதம் 27ஆம் நாளில் தான் ஹிஜ்ரத் ஆரம்பிக்கின்றது. சஃபர் மாதம் ஹிஜ்ரத்தில் இந்த ஹிஜ்ரி கலண்டர் ஹிஜ்ரத்தை மையப்படுத்தி அமைந்ததனால் ஹிஜ்ரி 1ஆம் வருடம் என்று இதனை அறிஞர்கள் எங்களுக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள். எனவே ஹிஜ்ரி இடம்பெற்ற அந்த 1ஆம் வருடத்திலே சஃபர் மாதம் 27ஆம் நாளில் நபி அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தன்னுடைய ஹிஜ்ரத் பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். சுமார் 3 நாள் சௌர் குகையிலே அவர்கள் அங்கே தங்கி இருக்கின்றார்கள். அந்த சௌர் குகையிலே தங்கி இருக்கின்ற அந்த காலப்பகுதியிலே பல ஏற்பாடுகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள், அப்துர்ரஹ்மான் இப்னு அப்துர்ரஹ்மான் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன், இவர்கள் இருவரையும் பல பணிகளுக்காக தீர்மானிக்கிறார்கள். தன்னுடைய பல பணிகளை நிறைவேற்றுவதற்காக அலி ரலியல்லாஹு அவர்களை
நபி அவர்கள் நியமிக்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு உரைகத் என்ற முஸ்லிம் அல்லாத ஒருவரை மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செல்வதற்கான பயண வழிகாட்டியாக நபி அவர்கள் தேர்ந்தெடுத்திருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சுமார் 3 நாள் இந்த சௌர் குகையிலே நபி அவர்கள் தங்கியிருந்து விட்டு மதீனாவை நோக்கிய தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். குபா என வழங்கப்படக்கூடிய இடம் மதீனாவில் இருக்கிறது. ஹஜ் உம்ராவுக்கு சென்றவருக்கு தெரியும். அந்த இடத்திலே ரபியுல் அவ்வல் மாதம் 8ஆம் நாள் நபி அவர்கள் அங்கே சென்று ஒரு மஸ்ஜிதை கட்டி எழுப்பி அங்கே ஜும்மா தொழுகை நடத்துகிறார்கள். பின்னர் சுமார் 3-4 நாட்கள் கழித்து ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் மதீனா நகருக்கு நபி அவர்கள் வந்து சேர்கின்றார்கள். நபி அவர்கள் வருகின்ற வரைக்கும் அந்த நகருக்கு யஸ்ரிப் என்றுதான் அழைக்கப்பட்டது. அதன் பின்னர் தான் மதீனத்து ரசூல், ரசூலுடைய நகரம், ரசூலுடைய இடம் என்ற பெயர் அதற்கு கொடுக்கப்பட்டது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மதீனாவை அடைகின்ற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களை கடந்துதான் சென்றிருக்கின்றார்கள். இந்த நேரம் மிகவுமே ஒரு வரையறுக்கப்பட்ட நேரமாக இருப்பதனால் இந்த ஹிஜ்ரத் தொடர்பாக பல செய்திகளை கூற வேண்டிய தேவை இருந்தாலும் ஒரு சில மிக முக்கியமான செய்திகளை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹிஜ்ரத் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இடம்பெயர்ந்து சென்ற என்பதை நாங்கள் வெறுமனே சில நிகழ்வுகளோடு மாத்திரம் தெரிந்து வைப்பதானது எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த பயனை தராது. மாற்றமாக இந்த ஹிஜ்ரத் எனக்கும் உங்களுக்கும் சொல்கின்ற மிக முக்கியமான படிப்பினைகளை நான் நீங்களும் இந்த ஹிஜ்ரத்திலிருந்து பெற வேண்டும். ஏனென்றால் நபியருடைய வாழ்வு முழுக்க முழுக்க பல படிப்பினைகளை சுமந்திருக்கிறது. உலகம் அழிகின்ற வரைக்கும் இந்த நபியுடைய வாழ்க்கையை மையப்படுத்தி தான் நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து செல்ல வேண்டியிருக்கிறது. என்ன கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் என்னுடைய முன்மாதிரி, எனக்கும் உங்களுக்கும் முழு உலகத்துக்கும் அருளாக அனுப்பப்பட்ட அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே வழிகாட்டல்கள் இருக்கின்றன, முன்மாதிரி இருக்கின்றதை நாங்கள் விளங்கி இருக்கின்றோம். எனவேதான் எந்த கட்டத்திற்கும் நபியுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நபி அவர்கள் சுமார் 12-13 நாட்கள் அளவுள் பிரயாணம் செய்து ஹிஜ்ரத் சென்றார்கள் என்றால் இந்த ஹிஜ்ரத் தொடர்பாக விளங்கப்படுத்துகின்ற அறிஞர்கள் பல படிப்பினைகளை எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு படிப்பினையை தான் இன்று இந்த அமர்வில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அதுதான் இந்த திட்டமிடலும் இறைவன் மீதான ஆழமான நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஈமானில் உயர்ந்தவர் யாரும் இருக்க முடியாது. அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது, பிஸ்மில்லா என்று உடனடியாக செல்ல முடியும் தானே? அப்படி செல்லவில்லை. எத்தனை ஏற்பாடுகளை செய்கின்றார்கள். ஹபஷாவுக்கு சென்ற சஹாபாக்களுக்கு என்ன நடந்தது, தாயிஃபுக்கு பயணம் சென்ற போது என்ன நடந்தது. எனவே இந்த இஸ்லாத்தை உரிய முறையிலே விளங்கி செயற்படுத்துவதற்கு ஒரு பொருத்தமான இடம் எதுவாக இருக்க முடியும் என்பதை நபி அவர்கள் மிக முக்கியமாக அவதானித்து மதீனாதான் இதற்கு மிக பொருத்தமான இடம் என்று அடையாளம் காண்கிறார்கள். மதீனாவை அடையாளம் கண்டுவிட்டு உடனடியாக நபி அவர்களுக்கு ஹிஜ்ரத் சென்று முடிக்கின்றானே, நபி அவர்கள் செல்லல். சுமார் 2 வருடங்கள் பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்றன. முதலாவது அக்கபா என வழங்கப்படக்கூடிய உடன்படிக்கை, 2ஆம் அக்கபா என வழங்கப்படக்கூடிய இன்னொரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைகள் மூலம் நபி அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? உடனடியாக அங்கு வர முடியாது. முதலாவது உடன்படிக்கை செய்த போது முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக அவர்கள் அனுப்புகின்றார்கள். ஏனென்றால் குறித்தொரு பணியை யார் செய்ய வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் கண்டிருந்தார்கள். எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தும் கூட முஸ்அப் என்ற அந்த நபி தோழரை ஏன் அனுப்ப வேண்டும் என்றால் அவர்தான் அந்த இடத்துக்கு சென்று உரிய முறையிலே அந்த மக்களை விளங்கி இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு மிக பொருத்தமானவர். விளைவாக என்ன காண்கிறோம்? அவர் சென்று ஒரு வருடத்திலே சுமார் 75 பேர், 12 பேரோடு வந்தது 75 பேர் இந்த மார்க்கத்தை தழுவி இந்த மார்க்கத்தை பாதுகாப்போம் என்ற அந்த உடன்படிக்கையை கைச்சாத்திடுவதற்கு உறுதிமொழி வழங்கக்கூடிய அளவில் அவர்கள் ஈமானிய பக்குவத்தோடு வந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது நபியருடைய அந்த திட்டமிடலை காட்டுகின்றது. அது மாத்திரமல்ல, 2வது உடன்படிக்கை செய்கின்றார்கள். நான் மதீனாவுக்கு வந்தால் எனக்கான பாதுகாப்பை தருவீர்களா? அப்படி என்றால் நபி அவர்களுக்கு அல்லாஹ் மீதான நம்பிக்கையில் ஏதாவது குறைபாடு இருக்கிறதா? அப்படி அல்ல. அந்த பாதுகாப்பை கேட்கின்றார்கள். நிச்சயமாக
எங்களுடைய உயிரை விட உங்களை நாங்கள் மதிப்போம், உங்களுக்கான முழு பாதுகாப்பையும் நாங்கள் தருவோம் என்று அவர்கள் உறுதிமொழி வழங்கியதன் பின்னர் தான் பயணத்தை தொடங்குகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பயணத்தில் கூட எத்தனையோ படிப்பினைகள் எங்களுக்கு இருக்கின்றன. திட்டமிடல். 3 நாட்கள் சௌர் என்ற கோயிலே தங்கி இருக்க வேண்டும். இந்த 3 நாள்களும் தங்கி இருக்கின்ற பொழுது என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும்? ஏற்கனவே கூறியது போன்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவை எடுத்து வருகின்ற அந்த பணியை செய்தார்கள். தன்னுடைய வயிற்றிலே அந்த பட்டி ஒன்றை வைத்து சாப்பாட்டை கட்டி கொண்டு வந்தார்கள். அதனால்தான் அவருக்கு தாத்து நிதாக்கைன் என்று சொல்வார்கள். இந்த பட்டியை கட்டி கொண்டு சாப்பாடை கொண்டு வந்து ரசூலுல்லாஹுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கொடுத்தார்கள். அப்துர் ரஹ்மான் அபூபக்கர் அவருடைய மகன், அவர் மிக முக்கியமான பணியை செய்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பல பொறுப்புகளுக்கு நியமித்திருந்தார்கள். இந்த விடயங்களை இவங்களுக்கு கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வாழ்கின்ற பொழுது சிலரிடம் கடன் எடுத்திருந்தார்கள், சிலரிடம் அடகு வைத்திருந்தார்கள். இவ்வாறான விடயங்களை பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சென்று விட்டார் என்ற அந்த செய்தி தெரியக்கூடாது என்பதற்காக அவரை உரிய பொறுப்புக்கு நியமித்திருந்தார்கள். இவை அனைத்துக்கும் மேலாக அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பயண தோழராக பயண வழிகாட்டியாக யாரை தேர்ந்தெடுத்தார்கள்? ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவரைத்தான் நபி அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். மதீனாவுக்கு வளமையாக செல்லக்கூடிய பாதை இல்லாமல் இன்னொரு பாதையிலே செல்ல வேண்டும். அந்த பாதையை தெரிந்த ஒருவரை அடையாளம் கண்டிருந்தார்கள். அப்படி என்றால் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை வாழ வைப்பதற்காக முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரருடைய உதவியை கூட எங்களுக்கு பெறலாம். அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய உற்ற நண்பருமான அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த பயணத்திலே செல்கின்ற பொழுது அந்த அப்துல்லாஹ் இப்னு உரைகத் என்பவரை மிகச் சரியாக அடையாளம் கண்டு இந்த பயணத்துக்குரிய வழிகாட்டியாக நபி அவர்கள் தேர்ந்தெடுத்திருந்தார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த ஹிஜ்ரத்திலிருந்து எத்தனையோ படிப்பினைகளை பெற வேண்டி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத் செல்கின்ற பொழுது நடந்த பல நிகழ்வுகள் எங்களுக்கு பல செய்திகளை சொல்லுகின்றன. எனவே ஹிஜ்ரத் என்பது வெறுமனே ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இமிகிரேட் பண்ணுவதல்ல, பாதுகாப்புக்காக அல்லது தொழிலுக்காக இப்படியான ஒரு நிகழ்வாக நானும் நீங்களும் நபியருடைய ஹிஜ்ரத்தை புரிந்து கொள்ளக்கூடாது. இதனால் தான் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை, ஒரு மைல்கல், மைல்ஸ்டோன் என்று இந்த ஹிஜ்ரத்தை வர்ணிக்கிறார். ஏனென்றால் ஹிஜ்ரத்துக்கு பிறகு இஸ்லாத்தை தழுவியருடைய கூட்டம் எல்லாமே டபுள் ட்ரிபிள் தான். அதற்கு முன்னர் இஸ்லாத்தின் வளர்ச்சி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவருடைய வளர்ச்சி மிக குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் ஹிஜ்ரத்தின் பின்னர் தான் இந்த மார்க்கத்தை சொல்கின்ற அந்த பணியிலும், இந்த மார்க்கத்தை முழு உலகமும் எடுத்துச் சொல்கின்ற பணியிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை நானும் நீங்களும் படிக்கின்ற பொழுது அந்த ஒவ்வொரு நிகழ்விலிருந்தும் என்ன படிப்பினை எனக்கு இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கைக்கு இருக்கிறது, நான் வாழ்கின்ற இந்த சூழலுக்கு இருக்கிறது என்பதைத்தான் நானும் நீங்களும் கற்க வேண்டும். எனவே இந்த திட்டமிடல் என்பது, இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்கின்ற பொழுது எல்லா விஷயத்தையும் மிக நுணுக்கமாக ஆராய்ந்து திட்டமிட வேண்டும். என்றால் பொதுவாக எங்களுடைய மக்களிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது, அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், அல்லாஹ் மீது நாங்க ஆழமான நம்பிக்கை வச்சால் அது எல்லாம் சரியா நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா ஈமானில் உயர்ந்தரத்தில் உள்ளவர்கள் இருக்கிறோம்? அப்படி என்றால் ரசூலுல்லாஹ்க்கு மிக சிம்பிளா போர்ந்துச்சு தானே? அப்படி போகல. அந்த ஆழமான நம்பிக்கை எப்ப எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டார்கள், இந்த நேரத்தில் தான் அவருடைய ஈமானும் அந்த ஈமானுடைய உறுதியும் வெளிப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், எல்லாரும் கேட்ட விஷயம் தான், சௌர் குகையிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்ற பொழுது, ஒளிந்து கொண்டிருக்கின்ற பொழுது மேலால் இஸ்லாத்தின் எதிரிகள் நோட்டமிட வந்தார்கள், தேடி வந்தார்கள். அவருடைய காலடி சத்தம் கேட்கிறது. இப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், மாட்டுப்பட்டுட்டோம், நாங்கள் மாட்டிக்கொண்டோமே, நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானுடைய அந்த உறுதிக்கான வெளிப்பாட்டை சொல்கின்றார்கள். எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பணியை செய்கின்றார், அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அவருடைய பணியை செய்கின்றார், அலி ரலியல்லாஹு அவர்கள் அவர் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு குகையிலே இருக்கின்ற பொழுது மேலே காபிர்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அகப்பட்டு விட்டோம் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அபூபக்கரே கவலைப்படாதீங்க, நாங்க 2 பேர் அல்ல 3 பேரை இருக்கிறோம், எங்க 2 பேருடையும் அல்லாஹ் இருக்கிறார். இதுதான் அந்த ஈமானின் வெளிப்பாடு. எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு முழுமையான அந்த ஈமானை
நாங்கள் வெளிப்படுத்துவோம். இதைத்தான் தவக்குல் என்று சொல்வார்கள். ஆழமான நம்பிக்கை, அல்லாஹ் மீதான அந்த நல்லெண்ணத்துடன் கூடிய அந்த நம்பிக்கை. எனவேதான் எமது வாழ்வின் எல்லா பொழுதுகளிலும் இந்த திட்டமிடல் என்பதை வித்தியாசமான கண்ணோட்டங்களில் பேசலாம். எங்கள் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அனைத்தை நாங்கள் பிளான் பண்ண வேண்டும். இது நபியுடைய மிகப்பெரிய ஒரு சுன்னா. அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ் நார்மமாய் நடக்கும், அப்படி ஒன்று இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உரை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த தலைப்பிலே இந்த உரையை செய்ய வேண்டும் என்று என்னோடு வேண்டிக் கொண்டார்கள். 30 நிமிடங்கள் தான் எனக்கு தரப்பட்டது. இந்த 30 நிமிடங்களுக்கு நபியுடைய அந்த முழு வரலாற்றையும் சொல்லி முடிப்பது என்பது சிரம சாத்தியமானது. எனவே இந்த 30 நிமிடங்களுக்குள் நான் எதனை சொல்ல வேண்டும், எதனை சொல்லக்கூடாது என்பதை நான் தொகுக்க வேண்டும், எழுத வேண்டும். அந்த 30 நிமிடங்களுக்குள் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பது ஒரு திட்டம், ஒரு திட்டமிடல். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எனக்கு அறிவை தந்திருக்கிறான். நான் நினைத்தே பேச முடியும் என்று யாரும் வந்து இங்கே பேசுவதில்லை. அந்த 30 நிமிடங்களுக்குள் எந்த விடயத்தை பேச வேண்டும் என்று திட்டமிட்டு தான் வர வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எமது வாழ்வின் எல்லா விஷயங்களிலும் இந்த ஹிஜ்ரத்திலிருந்து பெறுகின்ற படிப்பினையில் மிக முக்கியமான ஒரு படிப்பினை தான் இந்த திட்டமிடல் என்ற பணி. எங்களுடைய ஊர் எடுத்துக்கொண்டாலும் சரி, நாங்க சார்ந்திருக்கின்ற எங்களுடைய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, எப்படி நாங்கள் இந்த திட்டமிடலை செய்கின்றோம். சுமார் ஒரு கிழமைக்கு முதல் எங்களுடைய நிறுவனத்தில் ஒரு இலங்கையில் உள்ள ஒரு ஊரை சேர்ந்த சுமார் 40-45 பேர் வருகை தந்தார்கள். ஒரு சின்ன ஊர், இலங்கையில் இருக்கிற ஒரு குக்கிராமம். அவங்க வந்தது என்னத்துக்குன்னு சொன்னால், அவங்களோட ஊரை எப்படி டெவலப் பண்ற, அவங்களோட ஊர்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அந்த ஊரை எப்படி அபிவிருத்தி செய்யலாம் என்பதற்கான ஒரு திட்டமிடலை செய்வதற்காக எங்களுடைய நிறுவனத்துக்கு வந்தார்கள். அவர்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண விஷயம் சுமார் ஒரு நாள் அளவு அந்த டிஸ்கஷன் இருந்தது. அவங்களோட திட்டமிடல பாருங்க, அவங்களோட ஊர்ல சுமார் 1250 பேர் தான் இருக்கிறான். முழு ஊரும் 1250 பேர் தான். ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருக்குது. அந்த ஸ்கூல்ல இப்ப 300-350 பிள்ளைகள் படிக்கிறான். அவங்களோட சனத்தொகை வீதம் 2 வீதம் இருக்குது. அப்ப அவங்க சொல்றாங்க, இன்னொரு 6 வருஷத்துக்கு பிறகு எங்களுடைய ஸ்கூல்ல 500 பிள்ளைகள் படிக்க இருப்பாங்க. இந்த 500 பிள்ளைகள் படிக்கிறா இருந்தால் இப்ப இருக்கிற கிளாஸ் ரூம், இப்ப இருக்கிற மேசை கதிரைகள் போதாது, இப்ப இருக்கிற டீச்சர்ஸ் மார் எண்ணிக்கை போதாது. எனவே 6 வருஷத்துக்கு ஒரு எங்களுடைய ஸ்கூல்ல 500 பேர் படிப்பதாக இருந்தால் அதற்கு என்னென்ன ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு பிளான் ஒன்று அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அவருடைய ஊர்ல 50 விதவைகள் இருக்கிறார்கள். அந்த 50 விதவைகளும் என்ன நிலையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் எல்லா நபர்களோடும் கலந்துரையாடி ஏற்பாடு செய்கின்றார்கள். அது உலமாக்களாக இருக்கலாம், துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இந்த எல்லாரோடும் கலந்துரையாடி அந்த ஊருக்கான திட்டமிடலை அவர்கள் செய்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது நபியுடைய அந்த ஹிஜ்ரத் மாத்திரமல்ல, நபியுடைய வாழ்க்கை நடந்த எல்லா விஷயங்களை நாங்கள் தேடி பார்த்தால் ஹிஜ்ரத்திலிருந்து நாங்கள் படிக்கின்ற படிப்பினைகளில் மிக முக்கியமான ஒரு படிப்பினையாக இந்த திட்டமிடல், இந்த திட்டமிடலுடன் கூடிய அல்லாஹ் மீதான அசையாத நம்பிக்கை, எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய ஏற்பாடின் பிரகாரம் தான் எல்லாம் நடக்கும் என்பதுதான் உண்மையான தவக்குல். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நபியுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வான ஹிஜ்ரத், இந்த ஹிஜ்ரத் எங்களுக்கு என்ன விஷயங்களை சொல்கின்றது என்பதை நபியுடைய வரலாற்றிலிருந்து 40 வயதிலிருந்து 53 வயதுக்கும் இடையிலான அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை நான் மிக சுருக்கமாக கூறி, இந்த ஹிஜ்ரத் எங்களுக்கு சொல்கின்ற மிக முக்கியமான படிப்பினையாக இந்த திட்டமிடல் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நபியுடைய வரலாற்றை நாங்கள் அனைவரும் மிக ஆழமாக கற்போம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். வித்தியாசமான கோணங்களில் அன்னாருடைய வாழ்க்கையை நாங்கள் படிப்போம். வெறுமனே சில நிகழ்வுகளோடு அவற்றை பாடம் செய்வதோடு மாத்திரம் சுருக்கிக் கொள்ளாமல் இந்த நாட்டிலே எங்களுடைய தூதரை எப்படி அறிமுகப்படுத்துவது. சமாதான தூதுவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சமூகங்களுக்கு இடையிலே நல்லுறவை கட்டியெழுப்ப வந்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நாட்டை நிர்வகிப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமாக நபி அவர்கள் எங்களுக்கு காட்ட. இப்படி பல கோணங்களில் நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து எமது முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத ஏனைய உறவுகளுக்கும் அறிமுகப்படுத்துகின்ற ஒரு பணியை நானும் நீங்களும் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பணியிலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஸ்திரப்படுத்தி வைப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.